ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலை சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு மாநகராட்சி அலுவலகத்தில் இளநிலை உதவியாளருக்கான வேலைவாய்ப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெறும் இளநிலை உதவியாளர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18, மேக்ஸிமம் 56 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 4 புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. ஆட்களை இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் அப்படிங்கிறது 18,000 ரூபாய், மேக்ஸிமம் அப்படிங்கிறது 40,000 வரைக்கும் உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தபால் மூலிமா, கொரியர் மூலிமாலாம் எது அனுப்பணுங்கிற எந்த தேவையும் கிடையாது. ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்படி நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ண வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 29 மே 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணால் மட்டும் போதும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எந்தெந்த மாவட்டங்களில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இந்தந்த மாவட்டம் தான் அப்படிங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்திங்கன்னா ஒரு 4 விதமான நோட்டிஃபிகேஷன் தனித்தனியாக அறிவிச்சிருக்காங்க. அதனால் நம்ம வெப்சைட்லேருந்து முழு தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ என்னென்ன வேலைவாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. 2வது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபில்லிங் டீம். 3வது பேட்டன்ட் அட்ரார்னி. 4வது பார்த்திங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னு ஒரு 4 புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்ட்ஸுக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ், அக்கௌண்டிங், மேத்தமேட்டிக்ஸ் இல்லை பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அது இல்லாமல் நீங்கள் எம்காம் படிச்சிருந்தாலும் சரி, நீங்களும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபில்லிங் டீம் 2வது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட்டோ இல்லை போஸ்ட் கிராஜுவேட்டோ, அது இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் கோர்ஸாக இருந்தாலும் சரி, 3 இயர்ஸ் கோர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் எனி யூஜி ஆர் பிஜி நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபில்லிங் டீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 3வது பேட்டன்ட் அட்ரார்னி. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் இன்ஜினியரிங், மெட்டலாஜி இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட், இந்த டிகிரியெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா பேட்டன்ட் அட்ரார்னிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டேட்டா அனலிஸ்ட். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட் படிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக்ஸ் படித்தவங்க, ஐடி படித்தவங்க, எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை மேத்தமெட்டிக்ஸ் இதில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் கிராஜுவேட் படிச்சிருந்தாலே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இவங்களுக்கு எல்லாமே கொடுப்பாங்க. சரிங்களா? டேட்டா சயின்ஸில் யாராவது நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸும் இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நான் இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயது வரம்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த வேலைவாய்ப்புக்குமே ஏஜ் லிமிட் கொடுக்கல. ஸோ நீங்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தாலே போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அதாவது பார்த்தீங்கன்னா ஜென்ரல், அன்ரிசர்வ்டு, ஓபிசி கேட்டகரி, ஓபிசியில் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரி, எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். 18 வயது பூர்த்தி அடைந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இந்த 2 வேலைவாய்ப்புக்குமே பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி, மேக்ஸிமம் அப்படின்னா 25,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க.
அடுத்தது பேட்டன் அட்டார்னி. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆரம்ப சம்பளம் 18,000 உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. டேட்டா அனலிஸ்ட் இந்த வேலைவாய்ப்புக்கு 25,000 40,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஏதாவது ஃபீஸ் பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஃபீஸும் கிடையாது. அதாவது எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அன்ரிசர்வ்டாக இருந்தாலும் சரி, ஓபிசி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எஸ்சி எஸ்சிஏ அல்லது எஸ்டி கேட்டகரி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு ஃபீஸும் இந்த வேலைவாய்ப்புக்கு பே பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஒன்று ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கலாம் அல்லது இன்டர்வியூ வைக்கலாம். ரெண்டில் எது வேணாலும் வைக்கலாம், இல்லை ரெண்டுமேனும் வைக்கலாம். வச்சு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கம்பல்சரி பண்ணுவாங்க. இது முடித்த உடனே இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுங்கிறது கம்பல்சரி உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எப்போ இருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மேலேருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 29 மே 2024 வரைக்கும் உங்களுக்கு முழுசாக 2 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணால் போதும். தபால் மூலிமா, கொரியர் மூலிமா அப்படியெல்லாம் எதுவும் நீங்கள் அனுப்பணுங்க எந்த ஒரு நீடும் இந்த வேலைவாய்ப்புக்கு கிடையவே கிடையாது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் கீழே இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இந்த கிளிக் ஹியர் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் ஓப்பன் ஆகும். வாங்க எப்படி அப்ளை பண்ணலாம், ரெஜிஸ்டர் பண்ணாங்கிற தகவலை பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க். இதுக்கு நீங்கள் ஓப்பன் ஆகும். இது எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்கன்னா ஐஐடி சென்னையிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க இதை யூஸ் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். என்னென்னலாம் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசர் நேமை க்ரியேட் பண்ணணும். இரண்டாவது பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணுங்கள். அதே பாஸ்வேர்டை கீழே இங்கே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு கொடுங்க. இந்த இடத்துல நேம் ஆஃப் த கேண்டிடேட் உங்களோட பெயர் என்ன அப்படிங்கிறது கொடுக்கணும். அந்த பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி மறக்காமல் ப்ரைமரி இமெயில் ஐடி கொடுத்துருக்கோங்க. அதே மாதிரி ப்ரைமரி மொபைல் நம்பர் இதெல்லாமே கொடுத்துட்டு க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இங்கே யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த இடத்துல நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க தெரியுங்களா, அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துக்கோங்க. இல்லை நான் ஆல்ரெடி நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஆனால் இப்போ எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா இந்த இடத்துல கீழே ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. இதை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டுக்கான போகும். அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி கொடுக்கணும். இமெயில் ஐடி கொடுத்துட்டு சென்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடிக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒரு லிங்க் போகும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ பாஸ்வேர்டுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கான லிங்க் ஓப்பன் ஆகும். அது மூலிமா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த நாங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் எங்கே டவுன்லோட் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலேயே கொடுத்துருப்பாங்க. இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா கீழே ஒவ்வொரு இப்போ நம்ம பார்த்த எல்லா வேலைவாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. டேட்டா அனலிஸ்ட், பேட்டன்ட் அட்டார்னி, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், இதுலேயே ஃபீல்டிங் டீம் மற்றும் அக்கௌண்ட்ஸ்னு ஒவ்வொரு இதுவும் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இதுக்கு முன்னாடி இப்போ இது பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நேற்று அறிவித்த வேலைவாய்ப்புகள். இது இல்லாமல் இன்னும் நிறையா வேலைவாய்ப்புகள், அதாவது ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, சீனியர் டிசைன், பிரின்சிபல் இன்ஜினியர், கன்சல்டன்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வேலைவாய்ப்புகள். அதாவது ஒரு 13 விதமான நோட்டிஃபிகேஷன் இங்கேயே இருக்குது. உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு இல்லாமல் வேறு ஏதாவது வேலைவாய்ப்பு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு கீழே இதிலேயே செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மக்களே, இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.